வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இந்த வருஷம் வெளியான மிரை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட பிளாட் எல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா பிளாட்டை சொன்னா நிறைய விஷயங்களை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முழு படத்தை பாருங்க. அப்பதான் இந்த படத்தோட விஷுவல்லாம் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க. இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அரசரை காட்டுறாங்க. இவருக்கு நிறைய சூப்பர் பவர்லாம் இருக்கு போல. இவர் ஒரு டீம் கூட போர்லாம் போடுறாரு. அந்த டீமை சேர்ந்த எல்லாரையும் காலி பண்றாரு. ஆனா இவர் டீமை சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. போர் நிறைய பேரை சாவடிக்க தான் செய்யும். இதுக்கப்புறம் இந்த சக்தியெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். இந்த சக்தியெல்லாம் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. அதனால இவர் மாந்திரிகம் மாதிரி பண்ணி 9 புக்ல இவரோட சக்தியை பிரிச்சு வைக்கிறாரு. அதுல 8 புக்கை விட 9வது புக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 9வது புக்கு தான் இந்த 8 புக்கையும் கனெக்ட் பண்ணும். அந்த 9வது புக்கை மட்டும் மாந்திரிகம்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மத்த எல்லாருமே வீரர்கள். ஆனா 9வது புக்கை தரவங்க மட்டும் மாந்திரிகம்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் தந்து வச்சிருப்பாரு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு அரசர்கள் வந்தாங்கல்ல, அதே மாதிரி ஹிட்லர் வரைக்கும் எல்லாருமே இந்த புக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. யாராலையும் எடுக்க முடியாம தான் இருந்திருக்கும். இப்ப வருஷம் 2000 இருக்கும். இந்த டைம் அந்த 9வது புக்கு அம்பிகான்னு ஒரு லேடி கிட்ட தான் இருக்கு. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்லாம் பார்க்க முடியும். அதாவது குறிப்பான விஷயங்கள் மட்டும் இவங்க கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி லாமான்னு ஒரு நபர் அந்த 9 புக்கையும் கைப்பற்றதுக்கு வரப்போறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சதை இவங்க மத்த 8 பேருக்கு தகவலை கொடுக்குறாங்க. அதாவது இவங்கள மாதிரி ஒரு 8 பேர் புக்கை பத்திரமா வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பகுதியில் இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும், புக்கை நம்ம ஒளிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா 8 பேருமே வீரர்கள்ல. நாங்க எல்லாருமே வீரர்களே, எப்படி அந்த புக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நீ புக்கை நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, ஏன்னா ஒன்றுதான் முக்கியமான புக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அம்பிகா யோசிக்கிறாங்க. அகஸ்திய முனின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு பனி பிரதேசத்துல இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப முனிவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களை காப்பாத்தி அவரோட இடத்துக்கு கூட்டு போயிடுறாரு. நீ என்ன சொல்ல வந்தன்றது எனக்கு தெரியும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த மிரைன்ற ஆயுதத்தை யாராவது எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வேணா எடுக்கவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இல்ல உன்னால எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மிரைன்ற ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா, ராமரோட ஆயுதமா இருக்கும். அந்த ஆயுதத்துக்கு ஒரு பெரிய தவம் இருக்கணும். ஆனா நீ நினைச்சா உன் பையனை எடுக்க வைக்கலாம். உன் வயிற்றுல இருக்க குழந்தை இருக்கு பத்தியா, அந்த குழந்தைய அடுத்த 25 வருஷம் நீ சந்திக்கவே கூடாது. நிறைய கஷ்டங்களை தாண்டி அவனை வளர வச்சேன்னு வச்சுக்கோ, அவனால இந்த ஆயுதத்தை எடுக்க முடியும். நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம பையன் நம்ம கூட இருக்கிறத விட இந்த வர ஆபத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இங்கதான் மிரைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அம்பிகாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருது. இவங்க வேதான்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அகோரி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. நீங்க கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த பகுதியை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட ஒரு புக் இருக்கு, முக்கியமான புக்னு சொன்ன பாத்தீங்களா, அதை நம்ம மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பகுதிக்கு வந்து இவங்க மறைச்சுலாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே 24 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அம்பிகா இருந்த இடத்துல இப்ப விபான்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த விபா கிட்ட சீஃபும் பேசுறதுக்காக வராரு. அவங்க சொன்ன டைம் வந்துருச்சு, நீ போய் அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரணும் அப்படின்ற இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க சொன்னது மாதிரியே நடந்துட்டு இருக்கு. லாமான்ற ஒருத்தன் 6 புக்கை கைப்பற்றிட்டான். இன்னும் 3 புக்கை அவன் கைப்பற்றிட்டானா பெரிய ஆபத்து வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த பையனை கண்டுபிடிக்கணும். அந்த பையனோட பேரு மட்டும் தான் நமக்கு தெரியும், வேதான்றது. அது மூலியமா தேடி கண்டுபிடின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு பேரு விபான்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க வேதான்ற பேரை வச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு ஆபீசர் டீடைல் கொடுக்கணும்னா காசு தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள யோசிக்கிறதை இந்த பொண்ணால ரீட் பண்ண முடியும். அவர் மைண்டுக்குள்ள என்ன யோசிக்கிறாரு அப்படின்றத இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிடுறாங்க. இந்த இடம் தானே சொல்ல போறீங்க, எனக்கே தெரியும்ன்ற மாதிரி வேகமா கிளம்புறாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி சொல்லாம தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அவர் அதிர்ச்சிலாம் ஆயிட்டு இருக்காரு. நீ சொல்ற பையன் என் கூட தான் இருந்தான், இடம் மாதிரி போக போறன்ற மாதிரி இடம் மாதிரி போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு ஸ்டார் தெரியும். அந்த ஸ்டார் எங்க சொல்லுதோ அந்த இடத்துக்கு இவர் போவாரு. இவரோட உள் உணர்வு அப்படி சொல்லும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா இவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காருன்றத படிப்படியா இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருப்பார்ல, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு இவங்களுமே கண்டுபிடிச்சு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஹைதராபாத்ல இருக்கிறது தெரிய வருது.
இப்ப ஹைதராபாத்ல அவர் என்ன பண்றாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. பிராண்டடான விஷயத்தை டூப்ளிகேட் மாதிரி ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை தான் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டாடின்னு ஒருத்தர் இந்த பகுதியில கஞ்சாலாம் விற்பாரு. அந்த கஞ்சாவை எடுத்துட்டு வந்து அதுக்கும் டூப்ளிகேட்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஒழுங்கு மரியாதையே என்னோட கஞ்சாவை தந்துருங்கன்ற மாதிரி தான் டாடின்றவர் பிரச்சனை பண்றாரு. நம்ம ஹீரோக்கு நல்லா சண்டை போட தெரியும் போல, சண்டைக்கு வான்ற மாதிரி டாடி கூடயும் ஆளுங்க கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சண்டை அப்ப டாடியும் எங்கடா வச்சிருக்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இங்கதான் வச்சிருக்கன்ற மாதிரி ஹீரோவும் அதை கொளுத்தி விட்டுறாரு. இதனால இந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. உடனே போலீஸுங்க இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. இங்க இருக்க ஒருத்தனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த விபான்ற பொண்ணு ஹீரோவை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன போலீஸுங்க கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஹீரோவை வெளியே எடுக்கணும்ன்றதுக்காக இவங்க பேசுறதுக்கு வராங்க. இவங்க ஒரு லாயர் மாதிரி இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அங்க இருந்த கஞ்சா தான் மொத்தமா எரிஞ்சு போயிருச்சுல, இப்போ உங்ககிட்ட ப்ரூஃபே கிடையாது, ஒழுங்கா எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆமா, நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. சரிமா விடுறன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு எல்லாரையும் வெளியே விடுறாரு. யார் இந்த பொண்ணு? நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வழக்கம் போல ஒரு பொம்மையை ஃபேக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வராங்க. நீ யாரு, எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுமே ஹீரோவோட மைண்டை ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. எல்லார் மைண்டையும் ரீட் பண்ண முடிஞ்ச இவங்களால ஹீரோவோட மைண்டை ரீட் பண்ண முடியல. கண்டிப்பா நீ அம்பிகாவோட பையனா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, உன் மைண்டை என்னால ரீட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இவர் இதெல்லாம் சுத்தமா நம்ப மாட்டாரு. அப்ப என் ஃப்ரெண்டு மைண்டை ரீட் பண்ண முடியுமா, ரீட் பண்ணி காட்டுன்னு கேட்கிறாரு. இவங்களுமே ஃப்ரெண்டோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறாங்க. அதை கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. நான் அந்த வேதாவை கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா பேசி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தகவலை அந்த சீஃபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சீஃபும் யோசிக்கிறாரு. இப்ப ஜப்பான் நாட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த புக்ல ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்கு. அந்த விஷயம் அந்த லாமான்ற நபருக்கு தெரிஞ்சிருது. லாமா கூட ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரு, அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால லாமா இருக்காருல, அந்த புக்கை வாங்குறதுக்காக இந்த பகுதிக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே 6 புக்கை வாங்கிட்டாரு. இது 7வது புக்கா இருக்கும். 7வது புக்குக்காக இந்த இடத்துல நிறைய பேர் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க எல்லார் கதையும் முடிச்சிடுறாரு. 7வது புக்கும் எனக்கு கிடைச்சிருச்சு, இனி 8வது புக்கு தேவை, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அந்த 9வது புக்கு தேவைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காருல, அதுல ஒரு குரூப் துரத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. இப்ப 2 பேருமே ஒளிஞ்சிருக்கும் போது நெருக்கமான பகுதியில இருக்காங்க. இவர் லைட்டா விபாவை விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இவருமே ஃப்ரெண்டு கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான், ஆளு கொஞ்சம் பைத்தியம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இருக்கிற ஹோட்டலை தெரிஞ்சு இவங்களுமே ப்ரொபோஸ் பண்றதுக்காக வராங்க. அப்பயும் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நீ மிரையை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ லூசா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதான் லவ்வ சொல்றதுக்காக வந்தேன், ஆனா நீ ஓவர் லூசால இருக்க, நான் போய் நல்லது பண்ண போறேன்னு சொல்றேன். நானே ஒரு பொறுக்கி புறம்போக்கு, நிறைய திருட்டு வேலைலாம் பண்றேன், இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் நல்லதே பண்ணது இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இவர் ஒரு பொருளை திருடிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள்னால பெரிய ஆபத்து வர வேண்டியதா இருந்திருக்கும், அதை இவர் தடுத்திருப்பாரு. உதாரணத்துக்கு இவர் கஞ்சாவை எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த கஞ்சாவை சாப்பிட்டு நிறைய பேர் சாகர நிலைமை வந்திருக்கும், அதை இவர் தடுத்திருப்பாரு. நீ தப்புன்னு நினைச்சு பண்ண எல்லாத்தினாலையும் நல்லதுதான் நடந்திருக்கு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவரால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப நமக்கு லாமாவை காட்டுறாங்க. லாமா 7 புக்கு எடுத்துட்டார்ல, 8வது புக் இருக்கிற இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்க கிட்ட எல்லாம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. 9வது புக் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக லீனான்ற ஒரு பொண்ணை இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி ஒரு ஆசிரமத்துல லீனான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க இந்த ஆசிரமத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. அதனால குரு இருக்கார்ல, எனக்கு அப்புறம் இந்த இடத்தை நீ தான் பாத்துக்கணும், உன்கிட்ட ஒரு ரகசிய இடத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ரகசிய இடத்தை பத்தி சொல்றாரு. அது சொன்னோன்னே இந்த லீனா இருக்காங்கல்ல, இந்த குருவோட கதையை முடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ரகசிய இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் இவங்க இவர்கிட்ட நடிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் கெட்டவன்றதை உனக்கு ப்ரூவ் பண்ண போறேன், ஒரு காரை நான் தூக்க போறேன், அதனால எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல, உன் கண்ணாலேயே நீ பாப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருத்தன் காரை நிறுத்திட்டு போறதை கவனிக்கிறாங்க. திருட்டுத்தனமா அவனோட சாவியை இவங்க தூக்கிடுறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா, நாங்க காரை தூக்கி தப்பு பண்ணோம், இதனால என்ன நல்லது நடந்தது சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கிண்டலா கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டிக்கியை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களுமே டிக்கியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 2 சின்ன பசங்களை அந்த நபர் கடத்தி வச்சிருக்காருன்றது தெரிய வருது. இப்ப ஹீரோ காப்பாத்திட்டார்ல, அதனால அவங்க சொன்னது உண்மையாயிருது. அவ சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப திரும்பி அந்த விபான்ற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பயாவது நான் சொல்றதை நம்பு, உன் அம்மா உன்கிட்ட பேசினதை உன்னால உணர முடியும், அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சரி ட்ரை பண்ணி பாப்போன்ற மாதிரி இவரும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. இவர் வயித்துல கருவா இருக்கும் போது அம்மா பேசியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் இவரோட காதுல கேட்க ஆரம்பிக்குது. அம்மா இருக்காங்கல்ல, மிரைய வச்சு நீ தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது காதுல கேட்டோன்னே இவர் ஷாக் ஆன மாதிரி கண்ணை திறக்கிறாரு. என்ன இப்பயாவது நான் சொல்றதை நம்புறியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நம்புறேன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல தலை ஆட்டிட்டு இருக்காரு. இவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டாரு. ஏன்னா மேற்கொண்டு சில டீட்டெயில தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா எதுவுமே இவருக்கு தோண மாட்டேங்குது. வில்லன் கூட ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபசர் 8வது புக் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க புக்க பாதுகாக்கிறவங்க இருக்காங்கல்ல, வில்லன் வந்துட்டான்னு தெரிஞ்சு அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னா சத்தத்தை இவங்க ரொம்ப அதிகமா எழுப்பலாம் போல. அந்த மாதிரி சத்தத்தை அதிகமா எழுப்பி வில்லனை அடிச்சு ஓட விடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வில்லன் கிட்ட நிறைய சூப்பர் பவர் இருக்கும். அது மூலியமா ஈஸியா இவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுறான். அந்த 8வது புக்கையும் எடுத்துடுறான். இன்னும் ஒரே ஒரு புக் தான் எனக்கு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லீனான்ற ஒரு பொண்ணு ஒரு லொகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அந்த லொகேஷன்ல தான் சீஃப் இருக்காரு. அதாவது விபாவோட சீஃபா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இருக்காரு. இவ இந்த இடத்தை அழிக்க போறான்றது இந்த சீஃபுக்கு தெரியுது. நீ பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிக்கோ, என் வாயில இருந்து ஒரு உண்மையை கூட உன்னால வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து விபா அனுப்புன புறா இந்த இடத்துக்கு வந்துருது. இந்த விபாக்கு தான் 9வது புக் இருக்கிற இடம் தெரியும் போலன்ற மாதிரி லீனா யோசிக்கிறாங்க. இப்ப புறாவை திரும்பி அனுப்புறாங்க. அதை ட்ராக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் இந்த ஆசிரமத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாரையும் கொடூரமா காலி பண்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் விபா கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் விபா கிட்ட அந்த புறாவும் வருது. புறால ரத்தக்கரை இருக்கு. சோ அங்க இருக்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்றது விபாக்கு தெரியுது. ஹீரோ நினைச்சாதான் இந்த எல்லாத்தையும் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லீனாவும் குரூப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த புறாவை ட்ரேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன இவ்வளவு பேர் மொத்தமா வராங்கன்ற மாதிரி போலீஸுங்களும் இவங்க மேல ஒரு கண் வைக்கிறாங்க. நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. லீனாவும் ஆளுங்களும் பயங்கரமா சண்டை போடுவாங்கல்ல, இங்க இருக்க போலீஸுங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. இந்த சமயம் விபா இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. பெரிய ஆபத்து வருது, சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பதான் லீனாவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லீனாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாருன்னு கூட தெரியாது. நமக்கு விபா தான் முக்கியம், விபாவை தூக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோவும் குறுக்க பூந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா லீனா கூட கம்பேர் பண்ணும்போது இவரால் அந்த அளவுக்கு சண்டை போட முடியல. இப்ப இவர் காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. லீனா கொல்றதுக்கே வராங்க. அப்ப விபா இருக்காங்கல்ல, அவனை கொல்லணும்னு நினைச்சா என்ன நானே சாவடிச்சுப்பேன், நான் உன் கூட வரேன், அவனை விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால லீனாவும் ஹீரோவை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் காப்பாற்ற முடியலையன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அம்மா சொன்னது என்னன்றதை இப்ப யோசிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சு பாக்குறாரு. இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த முனிவர் சொன்ன ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. மழை பெய்யும், அவன் உடம்புல ரத்த காயம் இருக்கும், அப்பதான் இந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வரும்ன்ற மாதிரி அந்த முனிவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. கரெக்டா ஹீரோக்கு இப்ப அம்மா சொன்னதெல்லாம் தெளிவா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த மிரை எந்த பகுதியில இருக்குன்றது இவரோட உடம்புல ஒரு காயம் மாதிரி ஏற்படுது. அதுல ஒரு மேப் எல்லாம் உருவாகுது. இதை பார்த்துட்டு இவர் மயங்கிடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறாரு. இவர் காயத்துல ஒரு மேப் உருவாச்சுல்ல, அந்த மேப் ஏதாவது ஒரு லொகேஷனை காட்டுதான்னு கேக்குறாரு. ஆமா, ஒரு லொகேஷனை காட்டுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி இவரும் முடிவு பண்றாரு. இவர் அந்த இடத்தை பார்க்கிறதுக்காக வந்துட்டு இருக்காருல, அங்க இருக்க ஊர் மக்கள் அந்த வழியா போகாத, அங்க ஒரு பறவை இருக்கு, போன யாருமே திரும்பி வந்தது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவர் போக வேண்டிய ரூட் அதுதான், அதனால கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும்னு யோசிக்கிறாரு. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பறவைனால பிரச்சனை வரும், ஒன்னால அதை அடக்க முடியும்ன்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. தைரியமா போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்டை மட்டும் இங்க இருக்க சொல்லிட்டு தனியா வராரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது சில மாதிரி நின்னுட்டு இருக்க ஒரு பறவை இருக்குல்ல, சட்டுன்னு இவர் அட்டாக் பண்றதுக்காக வருது. இவருமே தடுத்து அந்த பறவை கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பறவையை இவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பறவையும் கொஞ்சம் அமைதியா மாறிடுது. இவரை தூக்கிட்டுலாம் போயிட்டு இருக்கு. அந்த மிரை இருக்கிற இடத்துக்கு இவரை தூக்கிட்டு வந்து விடுது. இப்ப மிரை அப்படின்ற ஆயுதத்தை இவர் கையில எடுத்துடுறாரு. இவர் திரும்பி உயிரோட வந்திருக்கிறத பாக்குற ஊர் மக்கள் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இவர் பெரிய ஆளு போல அப்படின்ற மாதிரி இவரை வணங்கிட்டுலாம் இருக்காங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் லீனாவும் ஆளுங்களும் சண்டை போட்டதை பார்த்தார்ல, பெரிய நெட்வொர்க் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி ஏசிபி கிட்ட சொல்லிட்டாரு. ஏசிபி அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு டீமையும் ஃபார்ம் பண்றாரு. அந்த 9வது புக்கை பத்தி விபாக்கு தான் தெரியும்ன்றதுக்காக தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அம்பிகா இருந்த இடத்துல இப்ப இவங்க தான் இருக்காங்க. அந்த 9வது புக் எங்க இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. எனக்கு எங்க இருக்குன்றது தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ மிரையை எடுத்துட்டாரு. ஆனா எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு மரம் சாஞ்சு அங்க இருக்க 2 பசங்க மேல விழுற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஹீரோ தடுத்து காப்பாத்தலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள முனிவர் இருக்காருல, அந்த மரத்தை பிடிச்சிடுறாரு. அதாவது அம்பிகா கிட்ட பேசின முனிவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மிரை ஒன்னதான் வந்து சேரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும், நான் தான் உன்னோட அம்மா கிட்ட பேசினன்றத சொல்றாரு. அந்த மிரையோட பவரை இவர் யூஸ் பண்ணி காட்டுறாரு. ஆனா ஹீரோவால யூஸ் பண்ண முடியல. என்னால ஏன் யூஸ் பண்ண முடியலன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு நீ சில விஷயங்கள்லாம் பண்ணோம், இது கூட நல்லா கனெக்ட்
கனெக்ட் ஆகணும், இதை தாண்டி இந்த மிரையை ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ராமனோட வில் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல வச்சுதான் பூஜை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வில்லன் இருக்கார்ல, இந்த விபா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. வில்லன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்றத மைண்ட ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா வில்லனோட மைண்டையே இவங்களால ரீட் பண்ண முடியல. என்ன பாப்பா, என் மைண்ட ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்றியா, என்னை பத்தி நானே உனக்கு சொல்றேன்ற மாதிரி இவனுமே இவனோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவனா இருப்பான். இவன் பிறந்தோடனே அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருப்பாங்க. அப்பா 2வது கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்பத்துல இருந்தே வீட்டுல யாருக்குமே இவனை பிடிக்காது. ஏன் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கே இவனை பிடிக்காது. இவனை ஓரம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு ராசின்றதே கிடையாதுன்ற மாதிரி தான் ஓரம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இறந்து போயிடுறாங்க. போக போக எல்லாருமே இவரை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே கடவுளை வழிபடுறாங்க. ஆனா இவரை மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கு. ஊர் மக்களோட பேரை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கும். இவருமே ஒரு பாறையை உடைச்சு தண்ணி ஊருக்கு வர மாதிரி பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கு கூட எல்லாருமே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிட்டாங்க. நான் தான் அந்த பாறையை உடைச்சேன்னு இவர் சொல்லிட்டாரு. ஓ மூலியமா அந்த கடவுள் தான் பண்ணாரு, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோன்ற மாதிரி எல்லாருமே கடவுளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இதனால இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்ப பாரு கடவுளை பத்தி பேசி இவரை ஓரம் கட்டினாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இவர் சாவடிக்கிறாரு. அப்பயும் இவரோட கோபம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. இந்த ஊர் மொத்தத்தையும் அழிக்கணும், அப்பதான் கோபம் குறையும்னு யோசிக்கிறாரு. அந்த ஊர் மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுறாரு. ஊர்ல எல்லாருமே சாவுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. இவரோட லைஃப் இப்படி மாறினதுக்கு காரணம் கடவுள்னு இவர் நினைக்கிறாரு. அந்த கடவுள் இடத்துக்கு நம்ம போனோன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது சார்ந்து விசாரிக்கும் போதுதான் இந்த 9 புக்கை பத்தி தெரிய வந்திருக்கும். இந்த 9 புக்கோட சக்தி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம தான் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் இவர் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோவும் முனிவர் கூட டிராவல் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்துடுறாரு. இதை பூஜை பண்ணி தாங்கன்னு அங்க இருக்கவர்கிட்ட தராரு. இல்ல தெரியாத ஆயுதத்தெல்லாம் நாங்க பூஜை பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க சின்ன பொண்ணு இருக்கால, பக்கத்துல தான் ராமரோட ஆயுதம் இருக்கு, அங்க போய் இதை வேணா பூஜை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ராமரோட ஆயுதம் ஒரு இடத்துல இருந்ததா சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு வராரு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு லீனாவும் ஆளுங்களும் வந்திருக்காங்க. இவரை தூக்கணும்ன்ற முடிவோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப இவருமே இந்த டீம் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ பயங்கரமா அடிதான் வாங்குறாரு. ஏன்னா இந்த ஆயுதத்தை இவரால யூஸே பண்ண முடியல. இவர் அடி வாங்கிட்டு இருக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. அதாவது இந்த பகுதியில வச்சு இந்த மாதிரி தட்டினா பவர் கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொன்னது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. முனிவர் சொன்னது ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப இவர் இருக்கார்ல, அது கூட நம்மள நல்லா சிங்க் பண்ணும், அந்த இடத்துல வச்சு தட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கரெக்டா அந்த பகுதியில வச்சு தட்டுறாரு, பவர் கிடைச்சிருது. அந்த பவர் மூலியமா செம்மையா சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. சண்டை நடக்கும் போதே ஈரனோட கையில ஒரு வெட்டு பட்டிருக்கும். இப்ப ரத்தம்லாம் போய் அவங்க சாவர நிலைமைக்கு வந்துடுறாங்க. அது மேல மிரை படுது. அதாவது இவர் வச்சிருக்க ஆயுதம் பட்டோன்னா அவங்க காயெல்லாம் சரியா போயிருது. அப்ப மிரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நம்ம டீம்ல இருக்க லீனாவே அவன் காலி பண்ணிருக்கான். அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவன் போல, நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. ப்ரொஃபசர் என் ஈகோவை தூண்டாதீங்க, அவன் என் கிட்ட வந்தா கண்டிப்பா நான் அவனை சாவடிச்சிருவேன்ற மாதிரி சொல்றாரு. அம்மாவை தாண்டி 8 பேர் அந்த புக்கை பாதுகாத்தாங்க பாத்தீங்களா, அதுல பலின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பலியை பாக்குறதுக்கு தான் அம்மா கடைசியா போயிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். ஹீரோவும் அந்த பலியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு போலீஸுங்களும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு ஏதோ சக்தி இருக்கு, இது சார்ந்து நம்ம விசாரிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இவருமே பலியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் அம்பிகாவோட பையனா அப்படின்ற மாதிரி பலி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. வா நம்ம போலான்ற மாதிரி ஹீரோவை கூட்டு போறாரு. பின்னாடி போலீஸுங்க ஃபாலோ பண்றது இந்த பலிக்கு தெரியுது. இப்ப பலி ஒரு மந்திரத்தை பண்றாரு. இந்த போலீஸுங்களாம் திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒரு மலையோட விளிம்புக்கு வந்துடுறாங்க. நம்ம எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க புரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பலி இருக்கார்ல, இவரோட கிராமத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா அம்பிகாக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. என்ன அம்மாக்கு சிலை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அம்பிகா எங்களோட தெய்வம் மாதிரி அப்படின்ற மாதிரி பலியும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. வில்ல அந்த ஊரையே எரிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த வழியா பலி வந்திருப்பாரு. என்னப்பா தீ விபத்துனால எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா, நீ ஏன் கூட வந்துருன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பையன் நல்லவன் நினைச்சு இந்த பலி இருக்கார்ல, இவர் கிராமத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த பலிக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கூட சேர்த்து இவரையும் பையன் மாதிரியே வளர்க்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிராமமே மாந்திரிகம் பண்றவங்களா இருப்பாங்க. இவர் பையனுக்கு மாந்திரிகம் சொல்லித்தர மாதிரி இந்த வில்லனுக்கும் மாந்திரிகம் சொல்லித்தராரு. இந்த பலி கிட்டே ஒரு புக் இருக்குல்ல, பலிக்கு அப்புறம் இந்த புக்கை யாரு பாத்துக்கணும்ன்றதுக்காக ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு. அந்த போட்டியில இவரோட பையனும் கலந்துக்கிறான், அதே மாதிரி அந்த வில்லனும் கலந்துக்கிறான். 2 பேருமே மாத்தி மாத்தி போட்டிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல இந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் மாந்திரிக சக்தியை ரொம்ப பவரா யூஸ் பண்றான். அதாவது கண்ட்ரோலா யூஸ் பண்ணணும், இவன் ஓவரா யூஸ் பண்ணிடுறான். இதெல்லாம் பாக்குற பலி இருக்கார்ல, உன்கிட்ட கண்ட்ரோல் இல்ல, உன்கிட்ட அந்த புக்கை தர முடியாது, என் சொந்த பையன் கிட்ட தான் அந்த புக்கை தர போறேன்ற மாதிரி சொந்த பையனுக்கு தந்துடுறாரு.
இதெல்லாம் பாக்குற இவன் செம்மையா கடுப்பாயிடுறான். இவருக்கு எதிராவே சதி பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறான். ஊர் மக்களோட கையில ஒரு ரிங்க கட்டி விடுறான். அந்த குரு தான் தந்தாரு, நீங்க கட்டிக்கோங்க கட்டிக்கோங்கன்ற மாதிரி தான் ஊர் மக்கள் கையில எல்லாம் கட்டி விடுறான். அது மூலியமா ஊர் மக்களோட பவர் இருக்குல்ல, அது இவனுக்கு மொத்தமா கிடைச்சிருது. அதே மாதிரி இவன் நினைச்சா ஊர் மக்களையே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப பையனை அடிச்சு போடுறான், குருவை லாக் பண்றான், ஊர் மக்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான். என் பவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்ப அந்த புக்கும் என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இவனோட கட்டுப்பாடுல இருக்காங்க. நைட்டு வரைக்கும் இவன் எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அம்பிகா இருக்காங்கல்ல, இந்த பலியை பாக்குறதுக்காக வராங்க. இங்க வராத அம்பிகா, போயிடுன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க மந்திரத்தை முறியடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மந்திரத்தை முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவங்க உயிரை அவங்க தானம் பண்ணணும். உன் அம்மா அந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி பலி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ரிங் எடுத்துக்கிறாங்க. அந்த ரிங்கை வச்சு ஒரு பூஜை பண்றாங்க. அந்த பூஜை பண்ணும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எரியுவாங்க. இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது தடுக்கலான்றதுக்காக வில்லனுமே சில பவர்லாம் யூஸ் பண்றான். இவன் என்ன பவர் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த பூஜையை இவனால தடுக்கவே முடியல. உன்னால தடுக்க முடியாதுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ தப்பிச்சிடலாம், ஆனா மிரை மூலியமா ஒருத்தன் வருவான், அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் அம்பிகா சொல்லியிருப்பாங்க. வில்லனும் இங்க இருந்து ஓடி போயிடுறான். அம்மா அவங்களோட உயிரை கொடுத்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்தி இருப்பாங்க. அதனால்தான் ஊர் மக்கள் அப்பத்துல இருந்து அம்மாவை தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. ஒன்னால் தான் அந்த வில்லனை தடுக்க முடியும், உன்னோட அம்மாவோட நம்பிக்கை தான் நீன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. நீங்க நினைச்சதை நான் முடிப்போமா அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. வில்லன் கிட்ட எல்லா புக்கும் இருக்கு, அம்மாவோட புக்கு மட்டும் தான் இல்ல. அந்த புக்கு எங்க இருக்கோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப ஸ்டார் ஒரு இடத்துல வழிகாட்டுற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஸ்டார் இவருக்கு வழிகாட்டுற மாதிரியே தோணி இருக்கும். எந்த இடத்துல எல்லாம் வழிகாட்டுச்சோ அந்த இடத்துக்குலாம் இவர் போயிருப்பாரு. இப்ப என்னோட அம்மா தான் வழிகாட்டுறாங்க போல, ஒவ்வொரு வாட்டியும் என்னோட அம்மா தான் வழிகாட்டி இருக்காங்க போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி, இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி போலான்ற மாதிரி இவர் மட்டும் தனியா வந்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கே அம்மா ஒரு இடத்துல புக்கை ஒளிச்சு வச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியை நோக்கி தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. ஒரு மின்முனி பூச்சி தான் இவரை கூட்டு போற மாதிரி இவருக்கு தோணுது. இப்போ ஒரு குகை மாதிரியான பகுதிக்குள்ள இவர் வந்துடுறாரு. இங்கதான் எங்கேயோ இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஒரு லாக் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த லாக்கை இவர் ஓபன் பண்ணிட்டாரு. அதாவது மேஜிக்கல் லாக் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதை இவர் ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ணி உள்ள வந்தா அந்த இடத்துல தான் அந்த புக் இருக்கு. எப்படியோ இவரும் அந்த புக்கை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாரு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பலி கிட்ட கேட்கிறாரு. கும்பமேளா நடக்க போதில்ல, அந்த பகுதிக்கு நீ போனோம், இந்த ஒரு புக்கை வச்சு அவனோட 8 புக்கை நீ எடுத்துடலாம், அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் பலி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல வில்லனை நமக்கு காட்டுறாங்க. வில்லன் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு பூஜை பண்ணார்ல, நிறைய பேருக்கு ஒரு ரிங்க தந்து அவங்க பவர்லாம் இவர் எடுத்துக்கிட்டார்ல, அந்த மாதிரி பொதுமக்களோட பவரை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. கும்பமேளா திருவிழாக்கு நிறைய மக்கள் வராங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ரிங்கை இவர் போட வச்சிடுறாரு. அந்த ரிங்கை அவங்க போட்டிருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் இவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்தும் இவர் நிறைய பவரை எடுத்துக்க முடியும். இதை தாண்டி 8 புக்கு இவர் வச்சிருக்காருல, அதுல இருந்தும் இவர் பவர்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த 9வது புக்கை வச்சிருக்க ஹீரோ எப்படியும் இந்த இடத்துக்கு தான் வருவான். இந்த இடத்துல வரும்போது அவனை அடிச்சு போட்டு அந்த 9வது புக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி வில்லன் யோசிக்கிறாரு. அதே சமயம் போலீஸ் டீமை நமக்கு காட்டுறாங்க. அவனுங்க பெருசா ஏதோ மாந்திரிகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை தூக்குனா ஒவ்வொருத்தரா தூக்கிடலாம், ஹீரோவை லாக் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஏசிபி இருக்கார்ல, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு லாக் பண்ணிட்டாரு. சார் புரிஞ்சுக்கோங்க சார், நான் போனோன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா போலீஸ் கேட்க மாட்டாரு. ஒரு ட்ரெயின்ல ஏத்தி இவரை கூட்டு போறாரு. பார்த்தா அந்த ட்ரெயின் கூட கும்பமேளா பகுதிக்கு தான் போக போகுது போல. ஹீரோ கூட வரவங்க எல்லாம் விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் கேட்க மாட்டாரு. ஹீரோ இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காருன்றது வில்லனுக்கு தெரிஞ்சிருது. வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜை வேணும்ட்டே டேமேஜ் பண்ணிடுறான். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகட்டும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான். கும்பமேளாக்கு வந்த எல்லாருமே ஒரு ஒலியை தான் பார்ப்பாங்க போல. ஒலியை பார்க்கலாம்னு நினைச்சா அந்த இடத்துல வில்லன் உருவாக்குன ஒரு ஓல் தான் இருக்கு. அதை பார்க்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வில்லன் கண்ட்ரோல் பண்றதுனால இவங்க எல்லாருமே வில்லன் கண்ட்ரோல்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு இருக்க ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல விழப்போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. இப்ப ஏசிபி இருக்கார்ல, ட்ரெயினை நிறுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, எப்படியும் நிறுத்த முடியாது, நம்ம தான் ஏதாவது பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர்கிட்ட மிரை இருக்குல்ல, அந்த சக்தியை வச்சு ட்ரெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஸ்பைடர்மேன் செகண்ட் பார்ட்ல அவர் வெப்பெல்லாம் விட்டு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார்ல, அந்த மாதிரி இவரும் இந்த மிரையை வச்சு அந்த ட்ராக் எல்லாம் கீறிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த குழி வரதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கரெக்டா குழிக்கு பக்கத்துல வரும்போது இவர் ட்ரெயினையே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்ப வில்லனும் ஹீரோவை தெளிவா பாத்துடுறாரு. ஹீரோவும் வில்லனை பாத்துட்டார்ல, அவன் கூட சண்டைக்காக வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை காட்டிலும் வில்லன் கிட்ட நிறைய பவர் இருக்கு போல. ரொம்ப ஈஸியா ஹீரோவை அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிரிட்ஜை விட்டு தள்ளி விடுறாரு. இப்ப ஹீரோ காயப்பட்ட மாதிரி கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்காரு. அச்சச்சோ, ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க.
அப்படி கீழே விழுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பறவை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பறந்து வந்து ஹீரோவை காப்பாத்திருது. இப்ப மிரை திரும்பி இவரோட கையில கிடைச்சிருது. இவர் மேல வந்து வில்லன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்பயும் வில்லன் தான் ரொம்ப டாமினேட் பண்றாரு. அவர்கிட்ட நிறைய பவர் இருக்கு. மக்கள் கிட்ட இருந்து வர பவர், 8 புக்கோட பவர்னு ஏகப்பட்ட பவர் வச்சிருக்காரு. ஹீரோவும் கஷ்டப்பட்டு அவன் கூட சண்டை போட்டு பாக்குறாரு. ஒரு அடி கூட அவனை அடிக்க முடியல. இவர் தான் திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப பலமா அடிப்பட்ட ஹீரோ பொத்துன்னு ஒரு கல்லு கிட்ட வந்து வெல்றாரு. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அவனை அழிக்கிறதுக்கு உன்னோட அம்மா ஒரு யுக்தியை பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்ல, அந்த யுக்தியை நம்மளும் பயன்படுத்தினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்தை பயன்படுத்தினா இவரே செத்து போயிடுவாரு. நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, வில்லன்னால பெரிய ஆபத்து வரப்போகுது, அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும்னு யோசிக்கிறாரு. இவரோட அம்மா அம்பிகா ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல, அதே விஷயத்த நம்ம பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இவன் அதை பண்ண போறானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. வேணான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, அதை பண்ணலான்ற மாதிரி இவருமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அச்சோ, ஹீரோக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் வில்லனால ஹீரோவை அட்டாக் பண்ண முடிஞ்சது இல்ல, ஆனா இப்போ மட்டும் வில்லனால சுத்தமா அட்டாக்கே பண்ண முடியல. இப்பதான் முனிவர் அம்மா கிட்ட சொன்ன விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. மிரையால மட்டும் இந்த விஷயத்த பண்ண முடியாது, ராமரோட வில்லு தேவை. அந்த வில்லு தேவைனா தன்னோட உயிரியே ஒருத்தன் தரதுக்கு துணியணும், அப்பதான் அது வில்லா மாறும்ன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ உயிரியே தரதுக்கு துணிஞ்சிட்டார்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவரோட காயெல்லாம் மறைய ஆரம்பிக்குது. மழை பெஞ்சுதான் இவரோட காயெல்லாம் மறைய ஆரம்பிக்குது. என்ன மழை பெஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மிரைக்கு தனியா ஒரு பவர் வருது. என்ன மிரைக்கு தனியா ஒரு பவர் வருதுன்ற மாதிரிலாம் அந்த ஆயுதத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மிரை இருக்கு பாத்தீங்களா, ராமரோட வில்லு மாதிரி மாறிட்டு இருக்கு. இப்ப இவருமே வில்லா மாறினதுனால இது மூலியமா அம்ப விடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவருமே அம்ப ஓங்கி அந்த வில்லனை நோக்கி விட ஆரம்பிக்கிறாரு. அச்சோ, பெரிய சக்தி வருது அப்படின்றத வில்லன் புரிஞ்சுக்கிறான். அந்த வில்லுல இருந்து வர அம்ப கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் இந்த இடத்துல இறந்து போயிடுறான். கும்பமேளா திருவிழாக்கு வந்த நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணாம பாத்தீங்களா, இப்ப எல்லாருமே நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே மேல அந்த ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ராமரோட வில்லுல இருந்து ஒளி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஒளி தெரியுது. எல்லாருமே அதை பார்த்து இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப போஸ்ட் கிரெடிட் சீன்ல அடுத்த வில்லனோட என்ட்ரியை நமக்கு காட்டுறாங்க. இவனோட பேரு கோல்டு டெவில் போல. ராணா தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு 3 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. எப்படா இவ்வளவு கோல்ட ரெடி பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, தோ இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் பவரை யூஸ் பண்றாரு. வந்ததுல எட்டோட உடம்புல அந்த மேஜிக் பவர் படுது. அந்த எட்டு இருக்கார்ல, இந்த இடத்துல கோல்டா மாற ஆரம்பிக்கிறாரு. சோ இவர்கிட்ட இருக்க மேஜிக் பவர் மூலியமா யாரனாலும் கோல்டா மாத்தலாம் போல. இத பாக்குற அடியாளுங்க இருக்காங்கல்ல, தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க காலம் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி பண்ணிடுறாரு. சோ அவங்களோட காலம் கோல்டா மாதிரி அங்கேயே மாட்டிக்கிறாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாரையும் காலி பண்றாரு. அடுத்த பார்ட் வந்தா இவர் தான் அதுல வில்லன்ற மாதிரி நமக்கு ஒரு இன்ட்ரோவை காமிச்சிட்டு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.